காஷ்மீரவாதிகள் மிகப்பெரிய திருடர்கள் என்று மத்திய அமைச்சர் ஃபரூக் அப்துல்லா கூறிய கருத்தால் காஷ்மீர் சட்டசபையில் கடும் அமளி ஏற்பட்டது. மத்திய அமைச்சரவையில் மரபுசாரா எரிசக்தி துறை அமைச்சராக பதவி வகிக்கும் ஃபரூக் அப்துல்லா டெல்லியில் ஞாயிறன்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது அவர் பேசும்போது, மின்சாரத்தை திருடுவதில் காஷ்மீர் வாசிகளை யாரும் மிஞ்ச முடியாது என்றும் அவர்கள்தான் மிகப்பெரிய திருடர்கள் என்றும் கூறினார். தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவராக ஃபரூக் அப்துல்லாவின் மகன் உமர் அப்துல்லா காஷ்மீர முதல்வர் என்பதால் திருடர்கள் கருத்து திங்களன்று சட்டசபையில் கடும் அமளியை ஏற்படுத்தியது. காலையில் சபை கூடியதும் இப்பிரச்சினையை எதிர்க்கட்சியான மக்கள் ஜனநாயக கட்சியின் எம்எல்ஏக்கள் எழுப்பினர். ஃபரூக் அப்துல்லா அவரது மகன் முதல்வர் உமர் அப்துல்லாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு ஃபரூக்கின் கருத்து குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் ஃபரூக் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மெஹ்பூபா முஃப்தி வலியுறுத்தினார். ஃபரூக் அப்துல்லா சபை உறுப்பினர் அல்ல என்பதால் அது பற்றி விவாதிக்க முடியாது என்று சபாநாயகர் கூறியதை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளும் கட்சி உறுப்பினர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வரம்பு மீறி ஒழுங்கீனமான முறையில் சபையிலேயே எம்எல்ஏக்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக திட்டிக் கொண்டதால் கடும் அமளி நிலவியது. இதைத் தொடர்ந்து மெஹ்பூபா முஃப்தி தலைமையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேறினர். நடப்பு கூட்டத்தொடரின் ஆரம்ப நாட்களில் எதிர்க்கட்சி எம்எல்ஏ சையத் பஷீர் அகமது நாற்காலி வீசி எறிந்தும் சபை காவலரை சரமாரியாக அடித்தும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.